எனக்கு பணம் தேவை இருக்கு. மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு பணம் வேணும். இதுக்கப்புறம் நான் யார் கையையும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கல. சுயமா நான் சம்பாதிக்கணும். என் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறேன். அப்படி என்ன உனக்கு செலவு? என்ன செலவு இல்லன்னு நினைக்கிறியா? என் படிப்பு செலவு இருக்கு, காலேஜுக்கு போயிட்டு வர செலவு இருக்கு, என் சாப்பாட்டு செலவு இருக்கு. இதோ இந்த வீட்ல தங்கி இருக்கேனே, இந்த வீட்டுக்கு நான் மாசம் மாசம் வாடகை தரேன்னு வேற சொல்லிருக்கேன். அந்த செலவு வேற இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு மருந்து மாத்திரை செலவுல இருந்து ஸ்கேனிங் வரைக்கும் எல்லா செலவும் இருக்கு. காசு வேணும்னா அந்த ஹோட்டல்ல போய் சப்ளை வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. நீ படிச்ச பொண்ணு தானே, ஏன் டியூஷன் எடுத்து கூட சம்பாதிக்கலாமே? எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணணும்? கரெக்ட் தான், பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்து சம்பாதிக்கலாம் தான். ஆனா வருமானம் எவ்வளவு வந்துரும் நினைக்கிறியா? நம்ம ஊர்ல ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அதிகபட்சமே 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. என்ன மாச்சி ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? ஏய், இதுல என்னடி சண்டை இருக்கு? கூடல்ல தாண்டி கூடல் வரும். அவன் அவளை யாரோன்னு நினைச்சிருந்தா எவ எதை பண்ணா என்னன்னு போயிருக்கலாம். அம்மா, ஏமா இவ்ளோ டென்ஷனா இருக்க? எல்லாம் அந்த கண்மணி கல்யாணத்தை நினைச்சுதான். அதுல உனக்கு என்னமா டென்ஷன்? ஏய், லாட்டரி அடிக்கிற மாதிரி எம்பட்டு பெரிய விஷயம் தெரியுமாடி அது? நாம கொஞ்சம் சுதாரிப்பா இல்லாம எம்பட்டு பெரிய விஷயத்தை கோட்டை விட்டுருக்கோம் தெரியுமா? என்னமா சொல்ற? நாம நினைச்ச மாதிரி உன் அப்பனோட சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு பேசியிருந்தா நல்லா நரிமுகத்துல முடிச்சிருப்பா போல இருக்கு. இந்த கல்யாணத்தை வச்சு அவ கோடி கணக்குல சம்பாதிக்க. சும்மாலாம் உங்க அத்தை இந்த விஷயத்துல இறங்கி இருக்கவே மாட்டா. அளவுல இந்த கல்யாணத்தை வச்சு அவ சம்பாதிக்க தான் போறா. அமர, நாம இதுல சும்மாவே இருக்க கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது காரணம் கிடைக்கும்.